கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆட்டோ கூட இருக்கோம். ஓஎஸ்எம்ல இருந்து ரேஜ் ப்ளஸ் 125 அப்படின்ற ஒரு மாடல். இந்த ஓஎஸ்எம்மோட ரேஜ் ப்ளஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேஞ்ச் ஆக்சுவலாக ஒரு சிட்டிக்குள்ளே என்ன ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு வந்து தான் இப்போ நிப்பாட்டிட்டு இந்த இன்ட்ரோவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வண்டி வந்து எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் இப்போ இந்த ரேஜ் ப்ளஸ் 125 இந்த ஆட்டோவில் நம்ம ஃபுல் லோடு வந்து பண்ணிட்டோம். இதோட பேலோடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 550 கிலோ பேலோடு வந்து இந்த ஆட்டோக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேன் வந்து எழுதியிருக்கோம். ஒரு கேன் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20 கிலோ அப்படின்னு சொல்லி பிடிக்கும். 600 லிட்டர் வந்து இதில் ஏற்றிருக்கோம். 600 லிட்டர் அப்படிங்கும்போது தோராயமாக வந்து ஒரு 550 கிலோவிலேருந்து 600 கிலோக்குள்ளே வந்து இதோட பேலோடு அப்படின்றது இப்போ இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இதோட பேலோடுக்கு வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து வண்டி எடுக்க போகிறோம். எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அராய் கிளைம்டு மைலேஜ் வந்து ரேஞ்ச் வந்து இந்த வண்டிக்கு 151 கிலோமீட்டர் வந்து அராய் கிளைம்டு ரேஞ்சு. பட் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. 95% வந்து இப்போ சார்ஜ் இருக்குது. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து 133 கிலோமீட்டர் இன்னும் போகும் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 151 கிலோமீட்டர்னு அராய் கிளைம்டு ரேஞ்ச் வந்து சொல்லுது. பட் 133 கிலோமீட்டர் வந்து போகும்னு சொல்லி 95% வந்து காட்டுது. ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா 76 இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு இந்த வண்டி அப்படின்றத நம்ம உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். வாங்க போகலாம். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது 550லேருந்து 600 கிலோக்குள்ளே ஏற்றிருக்கோம்னு சொல்லிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் நம்ம ஃப்ரெண்டு இவரும் வந்து நம்ம கூட வந்து வராரு வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணி. இவர் வந்து ஒரு 68 கிலோ இவர் ஒரு 68 கிலோ இருக்காரு. அப்போ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 600 கிலோவுக்கு மேலே வந்து கிராஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போது நம்ம பேலோடுக்கும் மேலே தான் இந்த வண்டியில் வந்து ஏற்றிருக்கோம். என்ன ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போ வந்து எந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல்வபுரம் வழியாக வந்து நம்ம தொண்டாமுத்தூரை வந்து டச் பண்ண போகிறோம். அந்த வழியாக தான் வந்து போகுது. எப்படி வந்து ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு டிராஃபிக் வந்து இருக்குது. பட் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம இப்போ வந்து எப்படி ஓட்ட போகிறோம்னா ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் தான் வண்டியை வந்து ஓட்ட போகிறோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டு அப்படின்ற மோடில் தான் மோஸ்ட்லி இந்த வண்டியை வந்து ரன் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் வீடியோ வந்து ஹைவேஸில் வந்து போட்டிருந்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஹைவேஸில் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சிட்டி ரோடுக்குள்ளேயே ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. சரி வாங்க தொடர்ந்து போகலாம். இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரூர் வந்துட்டோம். பேரூர் சிவன் கோயில் கிட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ ஓடோமீட்டரோட ரீடிங் பாருங்கள். இது வரைக்கும் வந்து 83 கிலோமீட்டர் 76 எடுத்தோம். 4 3 7 கிலோமீட்டர் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து சார்ஜோட பர்சன்டேஜ் 87 இருக்குது. அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு காட்டுது. ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் போவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் மட்டும் போகிறதுக்கான ஒரு வண்டி தான். டிரைவர் ஒருத்தர் லோடு ஏற்றிட்டு போகலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இப்போது நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காரு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு? 2 பேர் உட்கார்றதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நெருக்கடியாலாம் இல்ல. நான் கொஞ்சம் வந்து ஹைட்டா இருக்கிறதால எனக்கு இந்த கால் மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, 2 பேர் தாராளமா ஆனால் போகலாம். இந்த சீட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு சீட்டாக இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்ல ஒரு அகலமான சீட்டு பார்த்தீங்களா? இந்த அளவு இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நல்ல ஒரு அகலமான சீட்டு தான். என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹேண்ட்பேர் வந்து நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ பிடிக்கும்போது இவரை கொஞ்சம் நம்ம கை மட்டும் இந்த சைடு இப்படி வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த கால் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு லைட்டாக இடிக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, இந்த கால் மட்டும் தான். மற்றபடி எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி, அதனால கூட உனக்கு கால் இடிக்கிறதுக்கு மேபி அதனால கூட இடிக்கலாம். அதனால கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அந்த மலை மேலே வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து கோவை குற்றாலம். ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கோவை குற்றாலம் கிட்டே வந்து வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன 76 எடுத்தோம் அப்படின்னா 31 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 107 ஓடோமீட்டரோட ரீடிங்காக இருக்குது. இன்னும் 91 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து சார்ஜோட பர்சன்டேஜ் 65% வந்து இருக்கு. கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பூண்டி கோயில் இருக்குல்ல, பூண்டி அடிவாரம் கோயிலுக்கு வந்து போகிறோம். கைஸ் இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈஷா யோகா தாண்டி
நம்ம பூண்டி மலைக்கோயில் இருக்குல்ல அந்த ஏரியா கிட்ட வந்துட்டோம். ஸோ வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் அந்த கோயிலுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா இன்னும் 5 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். ஸோ வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 55% வந்துருச்சு. அது போக ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்தீங்கன்னா 119 கிலோமீட்டராக இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது இன்னும் 77 கிலோமீட்டரில் பேட்டரி காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ 55% ஏன் இங்கே நிப்பாட்டுறேன் அப்படின்னா இன்னும் நம்ம 5 கிலோமீட்டர் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சார்ஜ் குறைஞ்சிட்டு இருக்க வேகத்துக்கு இன்னும் ஒரு 5% குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி இந்த 5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு 5% குறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 55% இருக்குன்னா 45%ல் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு போய் சேரணும். அது ரிஸ்க் ஆயிரும் அப்படின்றதுக்காக ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் இன்கேஸ் நின்றுச்சு அப்படின்னா தேவையில்லாத சிக்கல். அதனால் இங்கேருந்து திரும்பிடலாம். 55%ல் ஒரு 5% ஸ்டாக்காக வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கோயிலுக்கு போகாமல் இங்கேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம திரும்புகிறோம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். கைஸ் இப்போ ஈஷாவிலேருந்து நம்ம ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த தொழிலுக்கு ஒரு ஆட்டோ தேவைப்படுது. எலக்ட்ரிக் ஆட்டோவை எடுத்தால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்டுகளில் வண்டி இருக்குது. அதில் நம்ம நிறையா வண்டிகளை போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, OSMோட ரேக் ப்ளஸ், அதாவது ரேஜ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேஜ் ப்ளஸ் 125 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் மாடலை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பிக்கப் வண்டியாகவும் கிடைக்குது. அதாவது ஃபிக்ஸ்டு சைட் டெக்கு, நார்மலாக ரோட்டில் பார்ப்பீங்களா அந்த மாதிரி தொட்டியோட வண்டி கிடைக்குது. அதை விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் 140 கியூபிக் ஃபீட் கொண்ட ஒரு கண்டெய்னரோட வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இது 125 கியூபிக் ஃபீட்டில் வேணாலும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அது நம்ம தொழிலுக்கு எந்த மாதிரி செட் ஆகுமோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் சரி, ஓகே, இப்போ வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வண்டி பேட்டரி பற்றி பார்த்துடலாம். இப்போ வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மெட்டல் பாடி தான் வருது. வைப்பர் சென்டரில் ஒரு வைப்பரு, சைடில் 2 மிரர் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் இருக்க மாதிரி தான் மிரர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹாலஜனில் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜனில் வந்துடுது. மட்கார்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஃபைபரில். பட் ஓகே, இது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. அதே மாதிரி சிங்கிள் சைடில் ஷாக் அப்சர்வர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விங்கா மோட இருக்குது. ட்ரம் பிரேக் தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி ட்ரம் பிரேக் தான் வருது. ஸோ அதாவது இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா 4.5க்கு 10 இன்ச் இருக்க மாதிரி ஒரு டயர் சைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 8 PR, 8 ப்ளை ரேட்டிங். அதாவது இந்த கார்ட்ஸ் ட்ராவல் ஆகிறது பார்த்திங்கன்னா 8 கார்ட்ஸ் ட்ராவல் ஆகிற மாதிரி இதில் டயர் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக ஒரு டயரே கிட்டத்தட்ட 520 கிலோ தாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு டயருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டயரோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்றது 70 km/h வரைக்கும் போகும். அதுதான் இந்த டயரோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 45 km/h போகும். அதிகபட்ச ஸ்பீடே 45 km/h. வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுற ஸ்பேஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் சார்ஜ் போடுவீங்க. இது சார்ஜிங் போட்டு வீட்டில் நார்மலாக நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது அதிகபட்சமாக ஒரு 3 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 100% ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க முடியும். நல்ல அதாவது பொசிஷன் சென்டரில் மிட்டில் கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.8 kWh பேட்டரி தான் இது. லித்தியம் அயன் பேட்டரி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த சேசிஸும் சரி, இந்த வண்டியோட பாடியும் சரி கம்பைண்டாக இருக்க மாதிரி பார்க்க முடியும். கேபின் சேசிஸ் ஒரு மோனோகாக் பாடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேபினும் சரி இந்த சேசிஸும் சரி ஒட்டுக்கா ஜாயிண்ட் ஆன மாதிரி தான் இதோட வடிவமைப்பே இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சில், ரியர் ஆக்சில் மட்டும் ஸ்விங் ஆர்மில் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த வண்டியோட கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 அடி நீளம் வர மாதிரி இருக்குது. ஒரு 5 அடி அகலம் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 6 அடி கிட்ட ஒரு ஹைட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. மொத்தமாக இந்த வண்டியோட கண்டெய்னரோட வால்யூம் கொள்ளளவு அப்படின்றது 140 கியூபிக் ஃபீட்டாக இருக்குது. இப்போ வாங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வண்டியோட மோட்டரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வண்டியோட மோட்டார். இந்த இடத்துல பார்க்கும்போது கிளியராக விசிபிள் ஆகும். சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம பெர்மனன்ட் மேக்னட் சின்க்ரோனஸ் மோட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸோட கியர் மோட்டாரு. இது அதிகபட்சமாக ஒரு 430 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி 9.5 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இதில் கேரி பண்ணக்கூடிய லோடை பக்காவை எடுத்துகிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட்டு அதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது டேரெக்டாக வீலில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி பார்க்க முடியுது. 2 வீலுமே ட்ரம் பிரேக் அப்படின்றது இங்கேருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி அதில் பார்த்திங்க அப்படின்னா டேம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த குஷனிங்க்கு டேம்பர் அப்படின்றது தான் இதில் வருது. அதையும் சைடில் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த மோட்டார் இருக்க ஏரியாலையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மோட்டாருக்கு வைப்ரேஷன் போகாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மோட்டரோட லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் இதுதான் டிரைவரோட ஏரியா.
உள்ள கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி லோடு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது வண்டி. ஆனால் உள்ளே வந்து உட்கார்றதுக்கு 2 பேர் உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு சீட்டாக இந்த சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி சாயறதுக்கு பேக் ரெஸ்ட்டுமே நல்லா அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த மிரரை வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் பிக்கப் வண்டியாக வாங்குறீங்க, பின்னாடி கண்டெய்னர் இல்லை அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம வண்டி எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. அதே மாதிரி சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் கேன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கேபின்கான ஒரு லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே இருக்க கீயை வந்து போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் இந்த வண்டியோட க்ளவ் பாக்ஸ். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இதில் டூல் கிட்டோ இல்லை ஃபஸ்ட் எய்ட் கிட்டோ வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். பட் வந்து இந்த க்ளவ் பாக்ஸ்க்கும் சரி, அந்த வண்டியோட மெயின் கீயும் சரி, கீ ஸ்லாட்டும் இந்த சேம் சிங்கிள் கீ வந்து கொடுத்துருக்கிறது, யூனிவர்சல் கீயாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 volt 2 amps USB போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி சுவிட்ச். ஸோ இது வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, வண்டி ஃபுல்லாகவே வந்து ஷட் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி விட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து பவர் சப்ளை கனெக்ஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மோட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மோடு இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மோடுன்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து டோட்டலாக மோடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நாப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது. இது வந்து ரிவர்ஸ் வந்து போடும்போது பீப் சவுண்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபார்வேர்டு. இது நார்மலாக நீங்கள் வண்டி ஓட்டும்போது வச்சுக்கிறதுக்கு. இன்கேஸ் வந்து ஒரு மேட்டில் வந்து வண்டி நின்றுச்சு, அங்கேருந்து மேட்டில் ஏற்றி எடுக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து பூஸ்ட் மோடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகிக்குது பிரச்சனை இல்லாமல். ஸோ பட் நார்மலாக வண்டி ஓட்டும்போது நம்ம வந்து ஃபார்வர்ட் மோடில் தான் வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்வர்ட் மோடில் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஃபார்வர்ட் மோடில் மட்டும் வச்சுட்டு வண்டி ஓட்டிருந்தோம். ஏதாச்சும் தேவைப்படுற இடத்துல வந்து ஒரு மேட்டில் ஏறப்போது அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டோம், பட் மேலே ஏற்றணும் அப்படிங்கும்போது நாங்கள் பூஸ்ட் மோடு வந்து போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அசால்ட்டாக ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ், இதில் ஃபோனோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறதுக்கான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஹசார்ட் லைட்கான சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து வைப்பருக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிளஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து வேகத்தில் போகிறோம், எவ்வளோ % சார்ஜ் இருக்குது அப்படின்றத விஷுவலி கிராஃபிக்கலி இங்கே பார்க்க முடியுது. அதுமாதிரி ஓடோமீட்டரோட ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்க முடியுது. நம்ம 76 கிலோமீட்டரில் எடுத்தோம் வண்டியை. இப்போ 121 கிலோமீட்டரில் வந்து நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி இன்னும் 75 கிலோமீட்டர் வந்து போகும்னு சொல்லுது. பட் 54% இன்னும் 75 கிலோமீட்டர் போகும் அப்படிங்குது. பட் ஆக்சுவலாக எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து காட்டுது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் வந்து இந்த இடத்துல தான் வந்து பிரேக் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதில் பிரேக் ஃப்ளூயிட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்து இடத்த அடைக்காமல் அதை அழகாக சீட்டு கடியில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீட்டு கடியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பிரேக் ஃப்ளூயிடுக்கான கண்டெய்னர் இருக்கிறது பார்க்க முடியும். அது போக இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வருது. அதாவது வண்டி கீ ஆனில் இருந்து ஹேண்ட் பிரேக் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பீப் சவுண்டு வருது. அதை வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டியோட ஹேண்ட் பார் வந்து இதுதான். இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியை மூவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது வந்து ஹை பீம் லோ பீம்க்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. ஹாரனுக்கான சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக ஆக்சிலரேட்டரு. ஃபைனலாக நல்ல ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏறி இறங்குற மாதிரி ஒரு 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இந்த ஆட்டோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு 550 கிலோ பேலோடு. நீங்கள் நார்மலாக ஒரு காய்கறியோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி, சின்ன டெலிவரி இல்லை கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு பாக்கெட்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸு, பேக்கரிக்கு, இந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஆட்டோ வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒரு 550 கிலோ பேலோடோட இந்த ஆட்டோ ஓஎஸ்எம்மோட ரேஜ் ப்ளஸ் 125 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் உங்களுக்கு ஆன் ரோடுக்கு 4,70,000 ரூபா பட்ஜெட் வந்து வருது. 4,75,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக. அதில் வந்து கிட்டத்தட்ட மானியமே வந்து உங்களுக்கு 25,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஆட்டோவை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சிபிஎம் மோட்டார்ஸ் குனியமுத்தூரில் இருக்கிற ஷோரூம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஷோரூமோட லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மேப்போட லிங்க்கை. ஐஸ் மறுபடியும் ரிட்டன் வந்து பேரூர் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து 8 கிலோமீட்டரு கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன் போகிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து இப்போ ஒரு டைம் பார்த்துடலாமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 142 ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்தீங்கன்னா 142. அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்றது 38% சார்ஜ் இருக்குது.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் இன்னும் போகணும் அப்படின்னு காட்டுது. பார்ப்போம் இன்னும் எப்படி போகுது அப்படின்ட்டு. கைஸ், ஃபைனலாக இந்த பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஆரம்பித்த இடத்துக்கே வந்து மறுபடியும் லோடை இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி 71 கிலோமீட்டர் வந்து டோட்டலாக ரன் ஆயிருக்கு. பட்டு இன்னும் நம்ம இங்கே லோடு இங்கே தான் இறக்கணும் அப்படின்றதுனால இங்கே இறக்கிட்டு ஷோரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே போயிட்டு எக்ஸாக்டாக என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், ஃபைனலாக இந்த பயணம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. நம்மளும் ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து என்ன ரிசல்ட்டாக எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். 30 வாட்டர் கேன் வந்து ஏற்றிருந்தோம். 600 லிட்டர் தண்ணி ஏற்றி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 580லேருந்து 600 கிலோ, 600 கிலோன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம். 600 கிலோ. அது போக நம்மளோட கேமராமேன் ஒரு 68 கிலோ, அது ஒரு 70 கிலோன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு 85 கிலோ. ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 700 கிலோ வந்து இதில் 700 கிலோ வந்து நம்ம பாசிங்க இதில் வந்து போட்டிருக்கோம். அதாவது இதோட பேலோடு வந்து 700 கிலோவாக வந்து இருந்திருக்கு இந்த ரைடை முடிக்கிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கோம். அது போக 30 km/h அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க என்ன ரிசல்ட்டாக கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்னும் 31% வந்து சார்ஜ் இருக்குது. இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்? 151. நம்ம இப்போ எடுக்கும்போது 76ல் எடுத்தோம். இப்போ 151 ஃபைனலாக வந்து ரிசல்ட்டாக இருந்திருக்கு. அப்போ 76 - 151 போட்டோம் அப்படின்னா 75 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 31% சார்ஜ் இருக்குது. நம்ம லோடு போட்டு ஓட்ட ஆரம்பித்தது 95ல். அப்போ வந்து 95 - 31 போட்டோம் அப்படின்னா 64% சார்ஜை வந்து காலி பண்ணியிருக்கோம். அப்போது 75 - 64 போட்டோம் அப்படின்னா 1.17. அப்போது 100% போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது 117.18. இதுதான் வந்து ஆக்சுவல் இந்த வண்டியோட ரேஞ்சு. ஸோ இதிலேருந்து நம்ம மெயினாக வந்து எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஓவர்லோடு போட்டிருந்தோம், சிட்டிக்குள்ளே ஓட்டியிருந்தோம். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரூர் இடத்துலலாம் வந்து ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அப்படி இருந்துமே இந்த ரேஞ்ச் அப்படின்றது அச்சீவ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஆக்சுவல் பேலோடு ஒரு 550 கிலோ அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து கம்பெனி சைடில் 130 வந்து கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டியோட அராய் மைலேஜ் அப்படின்றது 151 கிலோமீட்டராக இருக்குது. இவங்க சொல்கிறது 130ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்கிறது ஓவர்லோடில் 117 அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி 130 கிலோமீட்டர் அப்படின்றது அசால்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து 140 CFT கொண்ட கண்டெய்னர் பாடி. இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய வண்டி வேணும்னா பின்னாடி இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறவாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய வண்டி. பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்க கேபின் வந்து அதே வண்டி மாதிரி இருந்தாலும் பின்னாடி இருக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது 170 CFT வந்து வருது. இப்போது இது வந்து அதே மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 15 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இது வந்து அந்த ஆட்டோவில் மிஸ் ஆச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ உண்மையான மைலேஜ் கொடுக்குது சிட்டிக்குள்ளே அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் உங்களுக்காக நான் கொண்டு வரேன் கூடிய சீக்கிரம். ஸோ இன்கேஸ் வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.